உற்சாகமான காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஹிஸ்டிடின் எசென்ஷியல் அப்படின்னா என்னங்க? எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன? அது நம்மளோட ஹியூமன் பாடி தானே அதை தயார்படுத்திக்க முடியாது. இட் ஹாஸ் டு பி obtained ஃப்ரம் த டயட். ஹிஸ்டிடினோட ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இட் பிளேஸ் வேரியஸ் ரோல்ஸ் இன் அவர் பாடி. அதுல முக்கியமா சொல்லணும்னா பில்டிங் பிளாக்ஸ் ஃபார் ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் அண்ட் மெட்டபலைட்ஸ். அதோடு இல்லாம நமக்கு உண்ணும் உணவு சரியா ஜீரணமாகறதுக்கும், நம்ம சிறுநீரகம் நல்லபடி செயல்படுறதுக்கும், நம்மளோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் மேன்மேலும் உயர்வதற்கும் அது நல்லபடி உதவுகிறது. அடுத்து நியூரோ டிரான்ஸ்மிஷன்ஸ், அதுக்கு ஒரு நல்ல மீடியேட்டரா செயல்படுது. நியூரோ டிரான்ஸ்மிஷன் இல்லைன்னா என்னவாகுங்க? நமக்கு ஒரு பூச்சி கடிச்சா கூட தெரியாது. அதனால ஹிஸ்டிடின் எவ்வளவு பெரிய முக்கியமான வேலை செய்யுதுன்னு நம்ம அதை நல்லா உணரணும். அடுத்து டிஷ்யூஸ், டேமேஜ் டிஷ்யூஸ் நல்லா வளர செய்யுது, அதை ரிப்பேர் பண்ணுது. இது எனக்கு உதவுது. ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு, நம்ம கீழே விழுந்துட்டோம், ஏதோ சின்ன ஆக்சிடென்ட், நம்ம ஓப்பன் வூண்ட் ஆயிடுச்சுங்களா, அது டிஷ்யூஸ் எல்லாம் வளர்ந்து கரெக்டா க்ளோஸ் ஆகி பழையபடி நார்மல் ஸ்கின் வளரணும். அதுக்கு இந்த ஹிஸ்டிடின் தான் மெயின் காரணமா இருக்குதுங்க. உடம்புல இருக்கிற ஃபேட் கண்டென்ட்ஸை எனர்ஜி தேவைப்படும் பொழுது எரிச்சிட்டு அதை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து நமக்கு தேவையான எனர்ஜியை கொண்டு வருது. அந்த விஷயத்துக்கு பேரு தான் குளுக்கோனியோஜெனசிஸ் அப்படின்னு. இதன் மூலமா எனர்ஜி கன்வெர்ட் ஆகிறதுனால இட் ஜெனரேட்ஸ் எனர்ஜி வயா குளுக்கோஜெனசிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், அது பிளட் செல்ஸ் உருவாக்குதுங்க. ஹீமோகுளோபின்ல ஒரு காம்பனன்ட் புரோட்டீன், இன்னொரு காம்பனன்ட் பிளட். பிளட், குளோபின், புரோட்டீன் சொல்றோம். இந்த குளோபின் அந்த புரோட்டீன்ல இந்த ஹிஸ்டிடின் தான் பிளேஸ் த வைட்டல் ரோல். ஹீமோகுளோபின்ல இருக்கிற புரோட்டீனுக்கு பேரு ஹிஸ்டிடின். அது எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா, தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலேன்னு வச்சுக்கலாம். ரத்தத்துல முத்தாக இந்த ஹிஸ்டிடின் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், லைக் ஆல் அமினோ ஆசிட்ஸ், ஹிஸ்டிடினும் இந்த புரோட்டீன் சிந்தசிஸ்ல பெரும் பங்கு வகிக்குது, இன்க்ளூடிங் enzymes, hormones and structural proteins in the body. One of the key roles of histidine in the body is in the breakdown and utilization of trace elements. The trace elements like copper, iron, zinc, manganese and molybdenum இதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எடுத்துக்கிற உணவுல இருக்கிற ஜிங்கை அதை டைஜஸ்ட் பண்ணும்போது அதோட சேர்ந்து ஜிங்க் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உருவாக்கி அதுல இருந்து ஜிங்கை நம்ம பாடி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு அது உதவுது. இந்த அளவுக்கு உதவுகிற இந்த ஹிஸ்டிடின் மட்டும் குறைஞ்சு போச்சுன்னா என்னவாகும்? நம்ம பிளாஸ்மா லெவல்ஸ் குறைஞ்சிரும். அதனால என்னவாகும்னா அட்டாபிக் டெர்மடைட்டிஸ் வரும். அதுன்னு இந்த எக்ஸிமா போன்ற தோல் வியாதிகள் அதுக்கு வழிவகுத்துரும். அப்புறம் ஹீமோகுளோபின் லெவலும் குறைஞ்சிரும். ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா என்னவாகும்? இரத்த சோகை நோய் உருவாகும், அனீமியான்னு சொல்லுவாங்க. இது எதுல எல்லாம் இருக்கும், எங்க இருந்தெல்லாம் நமக்கு இந்த இது கிடைக்குது அப்படின்னு சொன்னா, பன்றி இறைச்சி, மாட்டு இறைச்சி, கோழி, அப்புறம் ஒரு வகையான ஃபிஷ், டூனா ஃபிஷ் சொல்லுவாங்க, இதுல இருந்தெல்லாம் கிடைக்குது. மேலும் முட்டையில இருந்தும் கிடைக்குது. இப்ப சைவ உணவுல பார்த்தோம்னா சோயா பன்னீர், டோஃபு, பால், ஹோல் வீட் பாஸ்தா, அப்புறம் பூசணி விதைகள், அப்புறம் கேண்ட் நேவி பீன்ஸ், இதுல எல்லாமும் கிடைக்குதுங்க. எல்லாம் கிடைக்குது. ஆனா நமக்கு தேவையான அளவுக்கு அதையெல்லாம் நம்ம உட்கொள்ள முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் கேள்விக்குறிதாங்க. இந்த கேள்விக்குறிக்கு பதிலாதான் நமக்கு கிடைச்சிருக்கிறது நியூட்ரிலேட்டோட ஆல் பிளான்ட் புரோட்டீன். இப்போ ஆர்டிஐ படி நமக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொன்னா, ஒரு 8 to 12 mg per kg வெயிட் தேவைப்படும் ஃபார் அடல்ட்ஸ். இப்போ நார்மல் அடல்ட்ஸ் ஒரு 60 kg இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த தேவைப்படுறது 8 to 12, அது ஆவரேஜா 10ன்னு வச்சுக்கலாம். 10 mg per kg வெயிட்டுக்கு வேணும்னா 60 kg வெயிட்டுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 600 mg வேணும். இப்போ ஆல் பிளான்ட் புரோட்டீன்ல நமக்கு 1 கிராம்ல 21 mg இருக்கு. ஸோ ஒரு ஸ்கூப் ஆஃப் புரோட்டீன் பவுடர்ல 210 mg கிடைக்கும் நமக்கு. ஸோ 3 வேளைக்கு 3 ஸ்கூப் எடுத்தோம்னா அன்னைக்கு தேவையான ஹிஸ்டிடின் நமக்கு கிடைச்சிருதுங்க. 600 கிராம்ஸுக்கு மேலேயும் கிடைக்குது. ரொம்ப நன்றி.